லைஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அது சில பேருக்கு அது சொர்க்கம் மாதிரி தெரியலாம், சில பேருக்கு அது நரகமாகவே தான் இருக்கும். ஆனால் என்ன நடந்தாலும் லைஃப் ஓடிட்டே தான் இருக்கும். அப்படிதான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர்ஸோட லைஃப் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். மொழி தமிழில் வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா. எப்போவுமே லைஃப்பை ஜாலியாக பார்க்குற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க. அங்கே இவங்களை சுற்றி சில கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட லைஃப்பை இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அப்படிதான் ஹீரோ டெஃப் அண்ட் டம்மாக இருக்க ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. என்னதான் அவங்களால பேசவோ கேட்கவோ முடியலனாலும் அவங்க லைஃப்பை போல்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை நினச்சி அவங்க ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மௌனமும் ஒரு மொழி தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழி உங்கள் யாருக்கும் தெரியாது. மௌனம். என்ன பொண்ணு தெரியுமா, என்ன தைரியம். எனக்கு ஒரு நிமிஷம் எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அவங்களோட இந்த தைரியத்தையும் மௌனத்தையும் காதலிக்கிறவர் தான் ஹீரோ. என்னதான் அவர் ஒரு மியூசிஷியனாக இருந்தாலும் அவரோட இசை அவங்களுக்கு புரியணும்னு அவர் நினைக்கவே மாட்டார். அவங்களோட இந்த தைரியத்தை தான் அவர் காதலிக்கவும் செய்வார். ஆனால் அவங்க இவரை விட்டு விலகியே தான் இருப்பாங்க. அட்லாஸ்ட் அவரோட காதலை இவங்க புரியவும் செஞ்சுப்பாங்க, ரெண்டு பேர் ஒன்றாவும் சேர்ந்துருவாங்க. இந்த படத்தில் ஹீரோயினும் சில இடத்துல மென்டலி ஹேண்டிகேப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, பட் அதை அவங்க ஓவர் கம்மும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நிறைய ஹேண்டிகேப் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். பட் அதுக்காண்டிலாம் நம்ம இந்த லைஃப்பை வெறுத்துடவும் கூடாது, நம்ம இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் இந்த படம் பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த வீடியோவை இந்த படத்தோட ஃபேவரட் சீனோட முடிச்சுக்கிறேன். வாழணுங்கிற தவிப்போம் கண்ணுல தெரியுது, ஏன் மறைக்கிற? வாழ்ந்துதான் பாருண்டி, நிச்சயம் தோக்க மாட்டேன்.